கண்ணீர் வடித்திருக்காங்க. உங்கள் கோபத்தினால் நீங்கள் எவ்வளோ விஷயங்களை இழந்து போய் இப்பொழுது நிற்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், எபேசியர் 4:26, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. கர்த்தர் சொல்கிற வார்த்தையை கேட்டீங்களா? உங்களுடைய கோபத்தை தணிக்க ஒரே வழி உங்களுக்காக சிலுவையில் மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் அண்டையில் போய், ஏசப்பா எனக்கு இந்த கோபத்திலிருந்து ஒரு விடுதலை தாங்கன்னு மன உருக்கத்தோடு நீங்கள் ஒரு நிமிடம் கேட்டாலே போதும். உங்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் விலையேற பெற்றது. உங்களுக்கு விடுதலை பெற அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு புதிய மனிதனாக புதிய வாழ்க்கையை வாழுங்க. Have a blessed day. Jesus bless you.